அல்லேலூயா அல்லேலூயா. சென்ற வாரம் சொன்ன மாதிரி நம்ம 7 சபைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகம் 1 சென்ற வாரம் நம்ம முன்னுரை பாகம் 1 பார்த்தோம். என்ன சபை பார்த்தோம் தெரியும் இல்லையா? எபேசு சபை பார்த்தோம். இன்னைக்கு சிமிர்னா. நல்லா பாருங்க, சென்ற வாரத்துல நான் 7வது வசனம் மட்டும் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. விடல, அது இந்த பாகத்துக்கு இணைக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் தேவன் அதை அப்ப பேச வேணாம்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த எபேசு சபையோட ஒரு முக்கியமான ஒரு பாகத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம மீதி காரியத்துக்குள்ள பாகம் 2க்குள்ள நம்ம போக போறோம். நீங்க எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்களுக்கு காது இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருதுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப தேவனோட வார்த்தைய காதுகள் இருந்தா மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். நான் இன்னும் பாகம் 2க்குள்ள போகல. ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்லிட்டு நான் பாகம் 2க்குள்ள போகிறேன். இது எபேசு சபை அப்படின்றது நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்த அன்பை விட்டு விட்டதுனால தேவன் சொல்றது, ஆரம்பத்துல இருந்த அன்பை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. அவ்வாறு நீங்க விடாம இருக்கும் போது, நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க, சகித்து கொண்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் அறிந்து நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் அப்படின்றத பாகம் 1ல நம்ம முழுமையா பார்த்தோம். இன்னைக்கு ஏன் இதை முக்கியமா படிக்க சொல்றேன் அப்படின்னா, பாகம் 2க்குள்ள இது முக்கியமாக இணைக்கப்படும். அதனாலதான் இந்த 7 படிக்க சொல்றேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை யார் சொல்றா? ஊழியர் சொல்றாரா? இல்ல. யோவான் சொல்றாரா? இல்ல. ஆவியானவர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் எவ்வளவு தெளிவா எழுதுறாரு பாருங்க. அப்போ நீங்க அதை கேட்கணும். கேட்டு உங்களோட வாழ்க்கையில அதை பயன்படுத்தணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். விடக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு நாள் விடக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எங்களுக்கு தேவன் கொடுப்பாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருதுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு அவர் என்ன பண்ணல, சொல்லல, புசிக்க கொடுப்பாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு வாழறது மட்டும் இல்ல, ஆசீர்வாதமே முழு உருவமா இருக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம். ஏன் இதை வாசிக்க சொன்னேன்னு பாகம் 2 முடியும் போது உங்களுக்கு விளங்கும். இப்ப நம்ம நேரடியா பாகம் 2க்குள்ள போகலாம். பாகம் 2ல சிமிர்னானா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். தெள்ள தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிமிர்னா அப்படின்னு போட்டுட்டு, சிமிர்னாக்கு கீழேயோ சரி, இல்ல சிமிர்னாக்கு பக்கத்துல எப்படி எழுதினாலும் ஓகே தான். யாராச்சும் உங்ககிட்ட எபேஸ்னா என்னன்னு கேட்டா, சென்ற வாரம் என்னென்னவோ அதை சொல்லுங்க. சிமிர்னா என்றால் என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டா, வெள்ளை போலம். வெள்ளை போலம். வெள்ளை தெரியுமா? சின்ன லை கிடையாது, சின்ன லா கிடையாது, பெரிய லா. வெள்ளை இப்போ வரும். வெள்ளை போலம். இது ஏதோ தமிழ் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளை போலம் அப்படின்னா விலையேற பெற்ற வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திரவியம் சொல்லலாம். இல்ல எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விலையேற பெற்ற வாசனை பொருள் எழுதிக்குங்க. விலையேற பெற்ற வாசனை பொருள். இந்த வெள்ளை போலம் ஒரு 3 இடங்களில மையமாக வருகிறது. நல்லா கவனிக்கணும். 3 இடங்கள்ல வருது வேதாகமத்துல. ஒன்று மத்தேயு, மார்க்கு, யோவான். 3 இடத்துல வெள்ளை போலம் அப்படின்னா அது விலையேற பெற்றது. அப்பெல்லாம் நீங்க காணிக்கையா கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெள்ளை போலத்தை கொடுப்பாங்க. அது ஜாஸ்தியா வாசனை வீசும். உங்களோட வாழ்க்கையிலயும் தேவனுடைய வாசனை வீசணும் அப்படின்னா நீங்க நிறைய விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும். நீங்க அவரை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட அதாவது உங்களோட வாழ்க்கையில வாசனை வீசும். அறியலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நறுமணம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்காது. வெள்ளை போலம் அப்படின்னாலே விலையேற பெற்ற வாசனை பொருள். இங்கிலீஷ்ல அதுக்கு மர் அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல மர், தமிழ்ல வெள்ளை போலம். அப்ப சிமிர்னா அப்படின்னா என்னன்னு கேட்டா,
அதாவது விலையேற பெற்றவர்கள் தான் அந்த சபையில இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். விலையேற பெற்ற பொருள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே யாரு? விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட விலையேற பெற்றவர்கள். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருதுங்க. சந்தேகம் வரும் தான். அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது, நமக்காக கொடுத்துருக்காரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஆனா நாங்க விலையேற பெற்றவர்களான்னு சந்தேகம் வரும். ஏன் உங்களை விலையேற பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்புங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவருடைய ரத்தமும் அவரும் இருதயத்தில் இருக்காங்க. அதனால நாம் விலையேற பெற்றவர்கள். எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு கொடுத்ததினால் இந்த சபை விலையேற பெற்ற சபை. அப்ப சிமிர்னாக்கு நேரா எழுதிக்கிங்க, வெள்ளை போலம். இப்போ அந்த வெள்ளை போலத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். அது பார்த்தாதான் உங்களுக்கு முழுமையா புரியும். எடுத்து வாசிங்க, யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசு இடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு வசனங்கள் இருக்குது. அப்ப தேவனுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. நம்ம கிட்ட ஒரு வெள்ளை போலம் இருக்கு, இருதயம். இந்த வெள்ளை போலத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். இருதயம் அப்படின்றது விலையேற பெற்றது. அப்ப யாருக்கிட்ட கொடுக்கணும்? நான் காணிக்கையா கொடுக்குறேன், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கணும். நம்ம மாம்சத்தை கொடுக்க கூடாது. முதல்ல இருதயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா மாம்சம் என்ன ஆயிடும்? சுத்தமாயிடும். அப்ப என்ன பண்ணுவாரு? இருதயத்தில் அவர் ஆளுகை செய்து நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரு? கழுவுவார், அவர் நடத்துவார். அப்போ வெள்ளை போலம் அப்படின்றது எது? இருதயம். சபையாகிய இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்பதான் மாம்சமாகிய இரண்டாவது சபையும் நல்லா இருக்கும். நம்ம தான் எல்லாமே. அதான் நான் என்ன சொல்றேன், இருதயத்தை கழுவணும். அது எப்படி கழுவப்படணும்னா, தேவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்படும் போதுதான் இருதயம் விலையேற பெற்றதாய் மாறும். இருதயம் மாறினாதான் நம்மளும் மாறுவோம். நம்ம டேப்லெட் போடுறோம், டேப்லெட் போட்டுட்டு அது உள்ள போயிட்டு அது வேலை செஞ்சாதான் நம்ம சோர்வா இருக்கிற நம்ம எப்படி ஆயிடுவோம்? சுறுசுறுப்பாயிடுவோம். நான் சோர்வா இருக்கு, ஒரு டேப்லெட் போட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றோம். பார்த்தீங்கன்னா அது உள்ள போயிட்டு வேலை செய்யணும். அவரோட ரத்தம் வேலை செய்யணும். விலையேற பெற்ற ரத்தம் எப்ப வேலை செய்யனா, ஜபம் 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 ஜபம்னு இருக்கும் போதுதான் வேலை செய்யும். ஜபம்னு இருக்கீங்க, ஏதாச்சும் நடந்ததானா நடந்ததுன்னு சொல்லணும். நீங்க ஜபத்தினாலதான் வாழ்க்கை ஓடுது. வாழ்க்கையில ஜபம் இல்லை, ஜபத்தினாலதான் எங்களோட வாழ்க்கை ஓடுது. இது உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருது. ஏன்னா கண்ணார கண்டு இருக்கோம், நம்ம பார்த்து இருக்கோம். ஜபத்தினாலன்றி வேறு எதாலும் என்ன ஆகலை, நம்மளோட வாழ்க்கை ஓடல, வேதத்தினாலும் ஓடுது. அதனாலதான் தேவன் மையமாக ஒரு சில காரியங்களை சொல்றாரு. நான் வேகமா ஏன் கடந்து போறேன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு எடுத்து நீங்க வாசிங்க, மத்தேயு எடுத்துக்குங்க. மத்தேயு 2:11. மத்தேயு 2:11. பொக்கிஷங்களை திறந்து, நல்லா கவனிக்கணும். பொக்கிஷங்களை திறந்து அப்படின்னா, எந்த இடத்துல விலையேற பெற்ற காரியங்கள் இருக்கோ அந்த இடத்துலதான் என்ன பண்ணுவாங்க? இந்த வெள்ளை போலத்தை வைப்பாங்க. அப்ப அவங்களோட பொக்கிஷங்களுக்குள்ள வெள்ளை போலம் இருக்கும் பாருங்க, வாசிங்க. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் இருக்கா, வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இருதயத்துல என்னென்ன விலையேற பெற்ற காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தேவன் இடத்துல கொடுத்துருங்க. ஏன்னா இருதயத்தை கொடுத்தவரே தேவன் தான். நீங்க இருதயத்தை வச்சுப்பீங்கல்ல, நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும். 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா உங்களுக்குமே இருக்கும். ஏன் அப்படி, உங்க தருண் இருக்கும், கணேஷ் இருக்கும், அது இருக்கும். அவன் தான் எனக்கு விலையேற பெற்றவன், எனக்கு அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். தேவனுக்கு எல்லாருமே பிடிக்கும். அதனால தான் எல்லாரோட ஜபத்தையும் அவர் என்ன பண்றாரு? கேட்டுட்டே இருக்காரு. ஸ்டான்லிக்கு தெரியும், இது வரைக்கும் என்கிட்ட கேட்பாங்கன்னா உங்களுக்கு யாரு ஃபேவரெட்டு அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு எல்லாமே ஃபேவரெட்டு.
இல்லையா? ஏன்னா ஒரே பார்வை இருக்கணும், எல்லாரும் ஒரே இவங்க 2 பேருமே கேட்பாங்க, நான் உங்களுக்கு தருண் என்ன தானே பிடிக்கும், இவரு பண்ணு நான் இல்லைண்ணா என்ன தானே பிடிக்கும், 2 பேருமே பிடிக்கும். அதே போலதான் உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே தேவனுக்கு பிடிக்கும். அதனாலதான் நம்ம எல்லாரையுமே விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். அதனால நம்ம எப்படி ஆயிருக்கோம்? விலையேற பெற்றவர்களாயிட்டு, அதாவது நம்ம பரிசுத்தமானதுனாலதான் விலையேற பெற்றவர்களாய நம்ம ஆயிருக்கோம். அப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். விலையேற பெற்றவர்கள் ஆனதுனாலதான் அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றுக்கொண்டு இருக்கோம். அதனால விலையேற பெற்றவர்களா நம்ம மாறி இருக்கிறோம். அப்போ பொக்கிஷங்கள் எங்க இருக்கோ அங்க அந்த வெள்ளை போலமும் இருக்கும். அப்ப இருதயம் அந்த பொக்கிஷமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கணும். அவர் தான் நல்லா பூட்ட முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை இருக்கு, துணி துவைக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பீரோவை சரியா சாத்தாம கூட போயிடுவோம். அவர் அப்படி பண்ண மாட்டார். இருதயத்தை அந்த பொக்கிஷத்துக்கிட்ட கொடுத்துட்டா எப்படி பாதுகாக்கணும்னு தேவனுக்கு தெரியும். அவர்கிட்ட கொடுத்துருங்க. மார்க் 15:23 வாசிங்க. மார்க் 15:23. நல்லா கவனிக்கணும், இதுல ஒரு ஆழம் இருக்கிறது. அவர் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் நான் சொல்றேன். இது இங்க எப்படி இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது சொல்லிட்டு திராட்சை ரசத்தை என்ன பண்றாரு? அவர் வார்த்து அவருடைய ரத்தமாய் பாவித்து கொடுக்கிறார். இங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே வெள்ளை போலம் வரும் பாருங்க, வாசிங்க. நல்லா கவனிக்கணும். விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தோடு இணைந்த அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைந்தால்தான் அது ரத்தமாய் மாறுகிறது. வெள்ளை போலம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, விலையேற பெற்றவர். அப்போ வெள்ளை போலம் கலந்த அப்போ விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் இணைய வேண்டும். அப்ப இங்க வெள்ளை போலம் அப்படின்ற இடத்துல இயேசு கிறிஸ்து எழுதிக்குங்க. அவர் யாரு? விலையேற பெற்றவர். அதுக்கப்புறம் திராட்சை ரசம் அப்படின்றது இது இப்ப நம்மளை குறிக்குது. அப்ப அந்த வெள்ளை போலம் இந்த திராட்சை ரசத்தோடு இணைய வேண்டும். அங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் 2 விஷயம் நல்லா கவனிக்கணும். ஏன் சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு சிம்மர்னானா என்னன்னு புரியும். சபை அப்பதான் ஆயத்தமாகும். 2 விஷயத்த சபை மறக்க கூடாது. விலையேற பெற்ற இந்த வெள்ளை போலமாகிய இருதயம் அந்த பொக்கிஷத்துடன் இணைய வேண்டும், 1. 2வது, வெள்ளை போலம் திராட்சை ரசத்துடன் கலந்து உறவாட வேண்டும். இங்க வெள்ளை போலம் அப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, திராட்சை ரசம் அப்படின்றது நம்மை குறிக்கிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? இது 2மே மிகவும் முக்கியமானது. நான் மறுபடியும் கூட சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் குழப்பம். நான் மறுபடியும் சொல்றேன். ஆரம்பத்துல நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, விலையேற பெற்ற அந்த வெள்ளை போலம் நம்ம பார்த்தோம். அந்த வெள்ளை போலம் அந்த நித்திய அந்த பொக்கிஷத்துடன் இணைய வேண்டும், 1. அப்போ இருதயம் அப்படின்றது வெள்ளை போலம், பொக்கிஷம் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 புரியுதா? 2வது இங்க பாக்குறோம், வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம். அந்த வெள்ளை போலம், விலையேற பெற்ற வெள்ளை போலம் அவர் நம்மோடு இணைய வேண்டும், நாம் திராட்சை ரசம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் சிமிர்னா சபைக்கு தேவன் என்னென்ன சொல்ல போறாரு. இப்ப உங்க என்ன மைண்ட்ல ஓடுன்னு தெரியும். இப்பதான் டாபிக்கே வரியாப்பா, நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட முடிக்க போற அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இப்பதான் நீங்க டாபிக்கே வரீங்களான்னு சொல்றது புரிகிறது. வேறு வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும். அவ்வளவு ஆழம் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச வேண்டியது. ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு குறுகிய நேரத்துடன் முடிக்க சொல்றதுனால நான் ஒரு சில இது வரைக்கும் புரிஞ்சுதான் உங்களுக்கு. இது புரிஞ்சாதான் இந்த சிம்மர்னா சபைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னு புரியும். இப்ப 8ல இருந்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 முதல். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தினவரும் பிந்தினவரும்
மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைய கிளியரா சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்துல இருந்தவரும் இப்ப இருக்கிறவரும் மரித்து உயிர் தெழுந்தவர். வாசிங்க. உன் கிரியைகளையும் ஒண்ணு ஒண்ணா நல்லா கவனிக்கணும். தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சபைக்கு விரோதமாக சாத்தானுடைய கூட்டம் எழும்பும், அவங்களோட தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் உங்களை தூஷித்து நாம் மரித்து போகும்படியாக ஒரு நாளும் செய்ய மாட்டார். அதனாலதான் இந்த அருமையான சிமிர்னா சபைக்கு தேவன் தரும் வார்த்தை, சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அவர் அறிந்திருந்தாரானால் நம்மை அற்பமாக விடமாட்டார். நம்ம வாழ்க்கையில அவர் நம்மளோட விஷயங்களை அறிந்திருந்தார்னா நம்ம எப்படி விட மாட்டாரு? அற்பமா விட மாட்டாரு. நம்ம வாழ்க்கை அற்பமா இருக்குதான், ஆனா இறுதி முடிவு சம்பூரணமா இருக்கும். அற்பமா முடியாது, அனைத்தையும் மாற்றுவார், ஏன்னா அறிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிங்க. இந்த வசனம் தான் மிகவும் முக்கியமானது. நீ பட போகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள்ல பல போராட்டங்கள் வரும். நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பயப்படாது என்ன பண்ணல அவர் சொல்லல. எவ்வளவும் பயப்படாதுன்னா கொஞ்சம் கூட பயப்படாது. ஏன் அப்படின்னா இதோ நீங்க கேட்கலாம் இல்லையா, அக்கா கேட்கலாம், ஏன் எனக்கு மட்டும் வருது? சிலரை தான் பிடிச்சி காவல்ல போடுவான். ஆனா ஜீவ கிரீடத்தையும் அவர் கொடுக்க போகிற கிரீடத்தையும் நீங்க பெற போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னா நீங்க சொல்லலாம் இல்லையா, நான் கஷ்டப்பட்டேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னுவீங்க. ஆனா உபத்திரப்படுறது நல்லது. வருங்காலத்துல நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க போறோம். இப்ப வாசிங்க விசுவாசத்தோட. நீ பட போகிற சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். என்ன கிரீடமா? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருத்தங்க. இப்ப என்ன எழுதுறீங்கன்னா, நம்ம இந்த 7ஆம் வசனம் வாசம் பார்த்தீங்களா? சென்ற பாகத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சபை பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் எப்படி இணைக்கப்படும் சொல்றோம் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் கனியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புசிக்கும் போது அவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அந்த ஜீவ விருட்சத்துக்கிட்ட இருந்துதான் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஜீவ விருட்சம் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவ கிரீடம் அப்படின்றது அவர் நமக்கு தரக்கூடிய நித்திய ஆசீர்வாதம். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஜீவ விருட்சத்தை நம்ம புசிச்சாதான் ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ சபை இன்னும் ஜீவ கிரீடத்தை புசிக்கவில்லை. அது எபேசா இருக்கட்டும், சிமிர்னாவா இருக்கட்டும், ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதன கஷ்டம். ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்குற அப்படின்ட்டாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கொடுத்துட்டாருன்னா வாங்கிட்டு போயிடுவோம். மரண பரியந்தம் உண்மையா இருக்கணுமா? ஒரு நாள் உண்மையா இருக்கிறதே எங்களுக்கு ஏதோ வெறும் ரசம் சாப்பிடுற மாதிரி இருக்கு, ரசம் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. மரண பரியந்தம் எப்படி உண்மையா இருக்கிறது? மரண பரியந்தம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாய் நம்பி வாழும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? மரண பரியந்தம் உண்மையா இருப்பீங்க. அப்பொழுது அவர் என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இந்த மரண பரியந்தம் அப்படின்ற வார்த்தை வேதாகமத்தில் நிறைய இடத்துல வருது. ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னுமாக விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார். மரணம் பரியந்தம் நீங்கள் உண்மையா இருந்தால் உங்களை மரணம் பரியந்தம் நடத்துவார். அதான் ஜீவ கிரீடம். மரணம் பரியந்தம் உங்களை நடத்துவேன்ற ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுத்துட்டார்.
ஆனா நீங்க மரண பரியந்தம் உண்மையா இருக்கு. இது எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் மரண பரியந்தம் நடத்துவார். ஒன்று புரியுதா உங்களுக்கு? மேல எழுதிக்குங்க, ஸ்டார் போட்டு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இத சபையில இருந்து தான் நீங்க கற்றுக்கொள்ளணும். மரண பரியந்தம் நாங்கள் உண்மையா இருந்தால், ஒன்று அவர் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார், பிராக்கெட்ல இதுவும் ஒரு ஜீவகிழமே அப்படின்னு எழுதிக்கங்க. இரண்டாவது சங்கீதம் 73:4. சங்கீதம் 73:4. மரணம் பரிந்தும் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, நமக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிற. இரண்டாவது பாயிண்ட் எழுதிக்கங்க, மரண பரியந்தம் நமக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. ஒன்று மரண பரியந்தம் நடத்துவார், இரண்டாவது மரண பரியந்தம் இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது அல்லது உறுதியா இருக்கிறது, இதுவும் ஜீவகிரீடமே. பிலிப்பியர் 2:8. கொஞ்சம் கஷ்டம் தான், வேக வேகமா எழுதணும். ஸ்கூல்ல மிஸ் சொல்லும் போது வேகமா எழுதிடுறோம் இல்லையா? அங்க போயிட்டு இக்கு எங்க போடணும், இப்பு எங்க போடணும், இச்சி எங்க போடணும், பா எங்க போடணும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 2:8 பிலிப்பியர் 2:8. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தணும். மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா நம்மை தாழ்த்தணும். இதை மூணாவது பாயிண்டா எழுதாதீங்க, ஒரு முக்கியமான குறி போட்டு இது முக்கியமான ஒரு பாயிண்டா எழுதிக்குங்க. என்னன்னா, மரண பரியந்தம் நாம் உண்மையா இருப்பது மட்டும் முக்கியம் அல்ல, மரண பரியந்தம் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து தம்மை தானே கீழ்ப்படுத்தி தாழ்த்தினாரோ அதுபோல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும். மரணம் பரியந்தம் நடத்துவார், ஒன்று பார்த்தோம். இரண்டாவது மரணம் பரியந்தம் நமக்கு இடுக்கண் இல்லை, நம்முடைய பலன் உறுதியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் மரண பரியந்தம் உண்மையா இருப்பது மட்டும் முக்கியம் இல்லை, மரண பரியந்தம் நம்மளை தாழ்த்தணும், இதுவும் ஜீவகிரீடமே. அப்படி இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு, மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் இடுக்கண் இருக்காது, நம்மளோட பலன் உறுதியா இருக்கும். எங்களுடைய பலன் உறுதியாக்கப்படணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருது. இன்னொன்னு கூட நம்ம வந்து எடுத்து வாசிக்கலாம். நீங்க இங்க வாங்க, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 மறுபடியும் வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். நீங்க எப்படி கேட்கணும்னா, பா நான் படப்போகிற பாடுகள் அநேகம்தான், அதை எனக்கு கொடுக்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன். பாடுகளை கொடுங்க, அதை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலன், ஒரு வைராக்கியம், உறுதி கொடுங்க. மரண பரியந்தம் நான் உண்மையா இருக்கணும், நான் என்னை தாழ்த்தணும். எவ்வாறு நீங்கள் உங்களை தாழ்த்தினீர்களோ அவ்வாறு நானும் என் குடும்பமும் தாழ்த்த வேண்டும். என்னை தாழ்த்தினாதான் அவருடைய நாமம் உயர்த்தப்படும், உங்களோட வாழ்க்கையும் தேவன் உயரத்தில் கொண்டு போக வல்லவராயிருக்கிற. அடுத்த வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை 7 வாசிங்க. இப்ப உங்களுக்கு புரியும், அதனாலதான் சொன்ன இணைக்கப்படும்னு. என்று எழுது. இப்ப 11 வந்து நீங்க வாசிங்க. இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்போ ஃபர்ஸ்ட் மரணம்னா என்ன, இரண்டாவது மரணம்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போறது இல்லை, அது வேற டாபிக். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு மரணம் இருக்காது, காது உள்ளவன் கேட்க கடவன். நாங்கள் கேட்போம், கேட்டுட்டு மரண பரியந்தம் எங்களை என்ன பண்ணுவாங்க, தாழ்த்துவோம். கண்டிப்பா எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்துருக்காரு, தருவேன் அப்படின்னு. அவர் தராமலாம் இருக்க மாட்டார், கண்டிப்பா கொடுப்பார். ஆனா எப்ப கொடுப்பாருன்னு தெரியாது. மரண பரியந்தம் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அவ்வாறு நம்மை தாழ்த்தி வாழும் போது அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். வந்தவர்கள் நீங்கள் வந்த வண்ணமா இப்போ போக மாட்டீங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க.
சென்ற பாகமும் சரி, இந்த பாகமும் சரி, இது இணைக்கப்படும், ஒன்று இணைக்கப்படும். அடுத்த வாரம் 3வது சபை, அது தேவன் பெர்கமு இல்லையா? 3வது அடுத்த வசனம் வாசிங்கன்னா தெரியும். அடுத்த வசனம் நீங்க வாசிச்சிருங்க அடுத்த பாகத்துக்குள்ள. அது அடுத்த வாரம் போலாம். போதும். ஏன்னா அதை பார்த்தோம்னா அது வேற டாபிக். அப்போ ஒரு வாரமும் தேவன் இடைப்பட்ட மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். எபேசு சபை முழுமையாக உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்று சிமிர்னா அப்படின்னு யாராச்சும் கேட்டா விலையேற பெற்ற ஒரு வாசனை பொருள் அப்படின்னு சொல்லுங்க, இல்ல வெள்ளை போலம். அதுக்கான அர்த்தம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கிலீஷ்ல மர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சாதான் தேவன் என்ன பண்ணுவாரு, வரக்கூடிய நாட்கள்ல உங்களை அநேகருக்கு என்ன பண்ணுவார், ஒரு பெரிய சாட்சியா எடுத்து பயன்படுத்துவார். நீங்க அறியாது இருந்தீங்க, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நாங்கள் இப்பொழுது அநேகருக்கு அறிவிக்கும்படியாக வைத்தார் அப்படின்னு உங்களை சாட்சி சொல்லும்படியாக தேவன் வைப்பார். இப்ப சிமிர்னா அப்படின்றது மரண பரியந்தம் உண்மையாயிருதுதான் தேவன் வார்த்தை சொல்றது. அவ்வாறு இருக்கும் போது நம்மை நாம் தாழ்த்துவோம். நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். கண்களை மூடலாம். அன்பின்